ஒரு புதுவிதமாக எண்கணித பலன்களை பார்க்க போகின்றோம். 1ஆம் எண்ணிலிருந்து 9ஆம் எண் வரைக்குள்ளான அந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய இந்த கார்த்திகை மாதத்தின் எண்கணித பலன்கள். 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி எல்லாம் பிறந்தவர்கள் 1ஆம் எண்ணுக்குரியவர்கள் என்று எளிதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 9ஆம் தேதி பிறந்தவர்கள் என்றால் 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி என்ற தேதிகளில் பிறந்தவர்களெல்லாம் 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் என்று எளிமையாக புரிந்து கொண்டு இப்பொழுது கார்த்திகை மாதத்தின் எண்கணித பலன்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய எண் 1ஆம் எண். 1ஆம் எண் கார்த்திகை மாதத்தில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். இரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ளவர்கள் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும் துர்கை வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் பெரிய அளவுக்கு வெற்றியிலையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான மாதமாக கார்த்திகை மாதம் காணப்படுவதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு சகல விதத்தில் சுபகாரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்துவதற்குண்டான கார்த்திகை மாதமாக இது காணப்படுவது தான் விசேஷமான மாதமாக உங்கள் வாழ்க்கையில் மலர வைக்கும். 1ஆம் எண்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே உங்களாலே மற்றவர்களுக்கு சுப தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். எனவே இந்த கார்த்திகை மாதத்திலிருந்து குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ஆறப்படுவதும், தொலைதூர பயணங்கள், தள்ளி கொண்டு போன பயணங்கள், கொரோனா காலகட்டத்தில் தேக ஆரோக்கியத்தில் மற்ற விஷயத்தில் தடைப்பட்டிருந்த பயணங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது விசேஷமான பலனாக இந்த கார்த்திகை மாதம் காணப்படுகிறது. முருகரை வழிபாடு பண்ணுவதும், வயிற்று உபத்திரங்களில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், கர்ப்பஸ்திரீகள் மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பதும் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். 2ஆம் எண்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த தடைகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய எண்காரர்கள் 2ஆம் எண்காரர்கள். 2ஆம் எண்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் கண்டிப்பாக குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸுகள் கூட அவர்கள் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தி கொள்வார்கள். மற்றபடி இளம் வயதியினர்களுக்கு கண்டிப்பாக சுபகாரிய தடைகள் காணப்படுவதனால் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. உத்தியோகத்திலோ, தொழிலிலோ, வியாபாரத்திலோ, படிப்பிலோ நீங்கள் எடுக்கக்கூடிய மாற்றங்கள் பெரிய வரவேற்பை பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடியவர்கள் 3ஆம் எண்காரர்கள். பெருமாள் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் காணப்படும். விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் 3ஆம் எண்காரர்களுக்கு காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். விலை உயர்ந்த பொருட்களை கையாளக்கூடிய 3ஆம் எண்காரர்கள் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது இந்த காலகட்டத்தில், இந்த மாதத்தில் மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. உத்தியோகத்தில் புது மாற்றங்கள் பெரிய அளவு ஏற்றத்தை தரும். அதேபோல் சுபகாரியத்தில் இருந்த தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு புது கடன்களை எதிர்பார்க்கக்கூடிய 3ஆம் எண்காரர்களுக்கு அது நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான உத்தரவாதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான மாதமாக 3ஆம் எண் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வலிக்கு விழுவது, தடுக்கி விழுவது, பாதத்தில் அடிபடுவது போன்ற விஷயத்தில் மட்டும் 3ஆம் எண்காரர்கள் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அடிபடுவது என்பதனால் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது விசேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 4ஆம் எண்காரர்கள். ராகுவின் ஆதிபத்திய உடைய எண்காரர்கள் நீங்கள். கண்டிப்பாக ஏற்றம், அனுகூலங்கள், வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், புது முயற்சி, வெற்றி திருவினையாக்கும், தொடர்ச்சியான பயணங்கள், மனதில் இருந்த பாரங்கள் குறைவது, மன அழுத்தம் தீர்வது, வெளிவட்டாரத்தில் மேன்மை அடைவது, புது பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படுவது, புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஏற்படுவதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை 4ஆம் எண்காரர்கள் உணர்ந்து கொண்டால் மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். 4ஆம் எண்காரர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு சகல தடைகளையும் நிவர்த்தி ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 4ஆம் எண்காரர்கள் வயிற்று உபத்திரத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், கழிவுகள் போகிற இடத்தில் சிறிய உபத்திரத்தை கூட மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதும் மிக மிக சிறந்த பரிகாரமாக 4ஆம் எண்காரர்களுக்கு காணப்படுகிறது. உணவு விஷயத்தில் கவனமாக கொண்டால் உங்களுக்கு நன்மைகள், அனுகூலங்கள், உடற்பயிற்சிக்கு அதிகமாக நாட்டம் திடீரென்று ஏற்படும். அதுவே உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கு அறிகுறி என்பதும் சுபகாரியத்தில் அந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுவதையும் கண்கூடாக பார்க்கலாம். 5ஆம் எண்காரர்கள் நரசிம்மர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம்.
அரசியல்வாதிகள், அரசு துறையில் தெரியாத இருந்தவர்கள் கூட பெரிய அளவுக்கு லைம்லைட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். மக்களுக்கு உங்களுக்கும் இருந்த தொடர்புகள், இடைவெளிகள் குறைந்த அமைப்பு மாறி சந்தோஷ அமைப்பு, புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஏற்படும். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தம்பதிக்குள்ளாக ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த அமைப்பு நிவர்த்தி ஏற்பட்டு அனுகூலங்கள் ஏற்படும். பிள்ளைகள் வரவு, புது குடும்பத்தில் பெரிய அளவு சந்தோஷம், அனுகூலங்கள் புதிய வரவுனால் ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். அஷ்டலட்சுமி கடாட்சம் ஏற்படுவது 5ஆம் எண்காரர்களுக்கு மிக மிக விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி தருவதற்குண்டான உத்தரவாதத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். யோக பலன்கள் தொடர்ச்சியாக காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டத்தில் தேக ஆரோக்கியத்தில் முதுகு தண்டுடன் கழுத்து பகுதி, முகத்தில் உள்ள உறுப்புகள், ENT, பற்கள் விஷயத்தில் கவனமாக இருந்தால் போதும். 5ஆம் எண்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 6ஆம் எண்காரர்கள். ஜோடியுடன் இருக்கக்கூடிய சிவன் பார்வதி, பெருமாள் தாயார் என்று இருக்கக்கூடிய ஜோடியுடன் இருக்கக்கூடிய முருகர், வள்ளி தெய்வானி என்று இருக்கக்கூடிய கோயிலுக்கு செல்வது இந்த கார்த்திகை மாதத்தில் மிக மிக நன்மை ஏற்படுத்தி தரும். வார்த்தைகள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்கக்கூடிய எண்காரர்கள் 6ஆம் எண்காரர்கள் இந்த மாதத்தில் வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி. பிள்ளைகள் விஷயத்தில் டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி எல்லாம் 6ஆம் எண்காரர்களுக்கு ஏற்படுவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு பின்னு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். 6ஆம் எண்காரர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கார்த்திகை மாதத்தில் வண்டி வாகன மாற்றங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக உடனடியாக செய்து கொள்வது 6ஆம் எண்காரர்களுக்கு மிக மிக நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 6ஆம் எண்காரர்களுக்கு சத்துருக்களிடம் இருந்த பாதிப்பு நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 7ஆம் எண்காரர்கள். உக்கிர தெய்வம் காளி, சூலினி, வாராகி, துர்கை என்ற வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்படுத்தி தரும். நரம்பு கோளாறுகளில் மிக மிக கவனமாக இருக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கவனமாக. பயணங்களில் புது அறிமுகத்தில் மிக மிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தரும். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். தொலைதூரத்தில் பெற்றோர் பெரியோர் பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய பிராப்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தூக்கமின்மை பெரிய அளவு தொந்தரவுகளை ஏற்படுத்தும் 7ஆம் எண்காரர்களுக்கு. எனவே தூக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம், உடற்பயிற்சி அதிக முக்கியத்துவம் கொடுத்தாலே மற்ற விஷயங்கள் மிக மிக ஏற்றத்தை தரும். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக இருந்த தடைகளெல்லாம் கடந்த காலத்தில் கண்டிப்பாக இப்பொழுது நிவர்த்தி ஏற்படுவது விசேஷமான அமைப்பாக காணப்படுகிறது 7ஆம் எண்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சுபகாரியத்தில் டக்குன்று தடைகள் காணப்பட்டதெல்லாம் அந்த சுபகாரியங்கள் விரைவிலே வெளியில் வரக்கூடிய காலகட்டம் ஏற்படும். கொரோனா இம்பேக்டில் பெரிய அளவு பாதிப்பில் இருந்தாலும் அதை நிவர்த்தி ஏற்படுவதற்கு நல்ல மருத்துவர்கள், நல்ல மருந்துகள் கிடைக்கக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம். 8ஆம் எண்காரர்கள். சிவனை சரணாகதி அடைவதும், சிவஸ்துதி கேட்பதும், இந்திராட்சி கவசத்தை கேட்பதும் சகல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். சிவனுக்கு வழிபாடு செய்யக்கூடிய அடியார்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்ய இந்த கார்த்திகை மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய அமைப்பு தரும். கொடுத்த வாக்கியை குடும்பத்திலையும் காப்பாற்றலாம், வெளிவட்டாரத்திலையும் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஸ்டேட்டஸ் சிம்பாலிக்கெல்லாம் டெவலப் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுபகாரியத்தில் இந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். கடன் அமைப்பில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். புது கடன் அமைப்புக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருந்த அமைப்பு நிவர்த்தி ஏற்படும். அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எருக்களிக்கிறது சம்பந்த விஷயம், தொண்டை பகுதியில் மிக கவனமாக பார்த்து கொள்வதும், கீழ் முதுகிலிருந்து பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகள் கவனம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது சனியுடைய எண்ணான உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் மிக முக்கியம். புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டமெல்லாம் நிச்சயமாக ஏற்படும் 8ஆம் எண்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தில். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாள் தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 9ஆம் எண்காரர்கள். செவ்வாவின் ஆதிபத்திய பெற்றவர்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அனுமன் வழிபாடு, அனுமனுக்கு வெண்ணெய் சாத்துதல், அனுமன் சாலிசாவை கேட்பது மிக மிக முக்கியம். கண்களில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கக்கூடிய 9ஆம் எண்காரர்கள் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும்.
சட்டத்திற்கு புறம்பானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வதும், கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவதும் மிக மிக முக்கியம். அண்டை அயலாரட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதங்கள் வேண்டாம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் சொல்வதை தயவுசெய்து கேட்டுக்கொள்ளக்கூடிய 9ஆம் எண்காரர்களுக்கு பெரிய சிக்கல்கள் காணப்படாது. தடைகள் காணப்படலாம். படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் தடைகள் காணப்படலாம். இருக்கிற உத்தியோகத்தை விட்டுவிட்டு யார் பேச்சை கேட்டு வேறு உத்தியோகம் கிடைக்கும் என்று நம்பியினால் மோசம் போகக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. வேறு உத்தியோகம் கிடைக்கின்ற வரையில் இருக்கிற உத்தியோகத்தில் விடாமல் புத்திசாலித்தனமாக இருப்பது 9ஆம் எண்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் சிறிது கவனமாக இருப்பதில் மிக மிக முக்கியம். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். அவர்களுடைய தேகாரைக்கும் உங்களுடைய தேகாரைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம். அவர்களை ஏளனப்படுத்துவதோ கேலி செய்வதோ தேவையில்லாத ஆபத்தை விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். இதுவரை கார்த்திகை மாதத்தில் 1 to 9 வரை உள்ள எண்களுக்கு உண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய பரிகாரங்களும் பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.